பட்ஜெட்டினுடைய பெயரில் மட்டுமே வெற்றி இருக்கிறது என்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்த தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி விமர்சித்திருக்கிறார். என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா, வருவாயை உயர்த்துவதற்கு இந்த பட்ஜெட்டில் எந்த திட்டங்களுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முக்கிய துறைகளுடைய நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னுமே அவர் சொல்கிறாரு. தேர்தல் வாக்குறுதிகள் பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்னு சொல்கிறாரு. முக்கிய துறைகளுக்கான நிதி ஏன் குறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர் முன்வைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தங்க மோதிரம் திட்டத்திற்கு பதிலாக மருத்துவ சேவையினுடைய தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. பெயரில் மட்டுமே வெற்றி இருக்குது, உண்மையில் இது ஒரு வெற்று அறிக்கை அப்படின்னுமே தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தமிழக நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். வருவாயை உயர்த்த திட்டங்கள் இன்னும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னா, நிர்வாக வீழ்ச்சியை நோக்கி தான் இது தள்ளும் அப்படின்னு விமர்சிச்சிருக்கிறாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்தாங்க, அது எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இடம்பெறலை அப்படின்னுமே திரு சீமான் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த முக்கிய துறைகளுக்கான நிதி ஏன் குறைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே முன் வச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறைக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பார்க்குறோம் நம்மளுக்கு நிதி குறைவாக ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் இந்த துறைகளுக்கெல்லாம் நிதி குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார். அதே போல் இந்த தங்க மோதிரம் திட்டத்திற்கு பதிலாக மருத்துவ சேவையுடைய தரத்தை நீங்கள் இன்னும் உயர்த்தலாமே அப்படின்னுமே சில விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்திருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.